வணக்கம் நண்பர்களே. ரொம்ப பேர் எங்கள் பங்கு ஆலயம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் எங்கள் பங்கு ஆலயம். நம்ம நாகப்பட்டினத்தில் ஊசி மாதா கோயில் அப்படின்னு கேட்டால் தெரியாதவங்கள யாருமே கிடையாது. எங்கள் பங்கு ஆலயம் நம்ம தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆலயத்தினுடைய பெயர் புனித லூர்து அன்னை ஆலயம். எங்கள் ஆலயம் சுமார் 400 வருடம் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம பங்கில் 3 தடவை ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெனோவேஷன் பார்த்தீங்கன்னா 1979 அப்போ பிஷப்பாக இருந்த த மோஸ்ட் ரெவலண்ட் D.S. சுந்தரம் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 அப்போ பிஷப்பாக இருந்த த மோஸ்ட் ரெவலண்ட் டாக்டர் M. தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் 2024 இப்போ பிஷப்பாக இருக்கிற த மோஸ்ட் ரெவலண்ட் டாக்டர் D. சகாயராஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, நம்ம ஆலயத்துடைய இப்போ பங்கு தந்தையாக இருக்கிறது யாருன்னு பார்க்கலாமா? அவங்க தாங்க முனைவர் பேரெடு திரு G.V. பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்கள். எங்கள் பங்கு தந்தையை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு தீவிர அன்னை மரியாள் பற்றாளர். அவர் நம்ம அன்னைக்காக ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதிலே அவர் டாக்டரேட்டும் வாங்கியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பில் போயிட்டு தமிழ் கேத்தலிக் சேனல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அவர் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும். இவ்வளவு திறமையும் அனுபவமும் இருக்கிற நம்ம பங்கு தந்தைக்கு ஊன்றுகோலாக இருந்து இளமை துடிப்போட இறைப்பணி ஆற்றுறது யாருன்னா எங்க உதவி பங்கு தந்தை ஐ. ஆரோக்கியதாஸ் அவர்கள். இவர் இறையியல் பட்டப்படிப்புல 2வது ரேங்க் எடுத்திருக்கிறாரு. வாங்க இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள போகலாம். ஆலயத்தினுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாள் இருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய திருவுடலை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூசையப்பர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை தெரசு அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாள் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் தான் பழைய ஆலயமாக இருந்துச்சு. இதுக்கு பின்பக்கம் இருக்கிற அதாவது பீடம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெவலப் பண்ண சர்ச். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 2 கோயிலையும் ஒன்றாக அமைத்த கோயில்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பீடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லூர்தம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா இருப்பாங்க. கூடவே வலது பக்கமும் இடது பக்கமும் புனித ராயப்பரும் சின்னப்பரும் இருப்பாங்க. இதுதான் நம்ம ஆலயத்துடைய உள்கட்டமைப்பு. இது கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதால பீடத்துக்கு எதுக்க நம்ம குழந்தை இயேசுவை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம இப்போ பண்ண கிறிஸ்மஸ் குடில். ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்கிற குடில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்படும். இந்த வருஷம் நம்ம செஞ்ச இந்த குடிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பிரம்மாண்டமான குடில் நம்ம பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், இளைஞர் மன்றம், பங்கு இறை மக்கள் மூலமாக மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் இருக்கும். இது நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம பங்கு மூலமாக செய்யப்பட்ட ஸ்டாரு. அதையும் பார்க்குறீங்க. அதுலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பிரிஸ்ட் ஹவுஸ், நம்ம பங்கு தந்தையர் இல்லம். அதையும் பார்க்குறீங்க. ஸோ எங்கள் பங்கு ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.